நடிகர் தனுஷ் அவரோட தேரே இஷ்க் மேன் இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டை தவிர மீதி இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வேர்ல்டு வைடு வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு படம் தான். ஆனால் ஏனோ தெரியல தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படத்துக்கு வந்து நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. பட் படத்தை பார்க்காமலே நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் இந்த படத்தை போய் பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நான் வந்து அட்டகாசம் அதே நாளில் வந்து ரீரிலீஸ் ஆனதுனால என்னால் வந்து தேரே இஷ்க் மேன் பார்க்க முடியல. நான் அட்டகாசம் பார்த்துட்டு தான் இந்த படம் பார்த்தேன். உண்மையாக சொல்கிறேங்க, ரொம்ப ஒரு சூப்பரான படம். நம்ம வந்து பேன் இண்டியா, அதாவது தனுஷ் சார் வந்து பார்த்தோம்னா ஒரு பேன் இண்டியா ஸ்டாருக்கு வந்து ஒரு உண்மையான எடுத்துக்காட்டு அப்படின்னே சொல்லலாம். நம்ம வந்து பிரபாஸ் சாரை வந்து கொண்டாடுறோம், அல்லு அர்ஜுன், ராம் சரண், நிறைய பேர் வந்து நம்ம பேன் இண்டியன் ஸ்டார்ஸு, நம்ம யஷ், இவங்களையெல்லாம் வந்து நம்ம கொண்டாடுறோம். ஆனால் தனுஷ் சார் வந்து உண்மையாகவே ஒரு ரியல் பேன் இண்டியன் ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். பாருங்கள், ஒவ்வொரு படம் ஒரு ஒரு ஜேனர், ஒரு ராயனாக இருக்கட்டும், ஒரு இட்லி கடையாக இருக்கட்டும், ஒரு குபேராவாக இருக்கட்டும். குபேராலாம் வந்து உண்மையாக வந்து ஒரு சவுத் இந்தியாவே வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படம். எல்லா ஸ்டேட்லையும் அந்த படத்தை கொண்டாடினாங்க. ஸோ அப்படி ஒரு படம், அந்த கேரக்டராகவே மாறுறாரு. இப்போ ஒரு படி மேலே போயிட்டு இந்த படத்துக்கு தேரே இஷ்க் மேன் இந்த ஒரு கேரக்டர் ஷங்கர் அப்படிங்கிற கேரக்டராகவே வந்து வாழ்ந்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு எஃபர்ட். எனக்கு தெரிஞ்சு ராஞ்சனாவா இல்லை இந்த படமா தேரே இஷ்க் மேனான்னு கேட்டால் எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கு. ஏன்னா நான் ராஞ்சனாவே வந்து பார்த்தோம்னா ஒரு 40 தடவை நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன். நான் வந்து தனுஷ் சாரோட ஃபேன் கிடையாது, பட் அவரோட ஆக்டிங்க்கு நான் வந்து ஃபேன். எனக்கு அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர். ஆனால் அவர் வந்து பெருசாக பேச மாட்டோம். மேபி அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்ன்றதுனாலயா, ஒரு சவுத் இந்தியன்னாலையா, இல்லை அவரோட டார்க் ஸ்கின் அப்படிங்கிறதுனாலையா, இல்லை என்ன ஒரு பிரம்மாண்டம், இவ்வளோ பெரிய ஒரு உச்ச நடிகராக இருந்தும் ஒரு பிரம்மாண்டமாக வந்து காட்டிக்க மாட்டுறாரு. ஒரு கமர்ஷியல் ஒரு ஃபார்மேட்டில் பேன் இண்டியா அப்படின்னு ஒரு ஃபார்மேட்டில் வரமாட்டுறாரு. இப்போ கேஜிஎஃப் மாதிரி, ஒரு யஷ் மாதிரி, பிரபாஸ் மாதிரி, அது மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வரமாட்டுறாரு. அப்படிங்கிறதுனால அவரை வந்து ஒரு ஒரு அண்டர் ரேட்டடாகவே வந்து வச்சுருக்காங்க இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த படம் தேரே இஷ்க் மேன்ங்க, நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யார் ஃபேனாக வேணால் வந்து இருங்க. ஆனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கண்ணில் போகும்போது கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து கொண்டு போயிடுங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு அழ வரலாம். அப்படி ஒரு கதை. இந்த படத்தை ஹிமன்ஷு அப்படிங்கிறவர் ரிட்டன் பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் ராஞ்சனா படத்துடைய அவருடைய கதை தான் இது. பட் டிரெக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ராஞ்சனாக்கு வந்து அனந்த் எல்ராய் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தையும் டிரெக்ஷன் பண்ணியிருக்கிறார், தேரே இஷ்க் மேனை. அதுலேயும் ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக், இதுலேயும் ஏஆர் ரஹ்மானோட சாரோட மியூசிக். பட் நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ராஞ்சனா ஒரு படி மேலே மியூசிக்னு சொல்லும்போது. பட் இந்த படமும் வந்து எந்த விதத்துலையும் வந்து அதுக்கு லெவலுக்கு குறைஞ்சது கிடையாது. இந்த படத்துலேயும் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. பட் என்னோடய ஃபேவரட் வந்து ராஞ்சனா தான். இந்த படமாக பார்க்கும்போது ரெண்டுமே நான் ஈக்குவலாக தான் சொல்லுவேன், ராஞ்சனா, தேரே இஷ்க் மேன். மேபி தேரே இஷ்க் மேன் வந்து ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஒரு பாயிண்ட் அதிகமாகவும் தெரியுது, கொஞ்சம் சூப்பராகவும் எனக்கு வந்து தெரியுது கதையாக பார்த்தோம்னா. பட் மியூசிக்கை பார்த்தா ராஞ்சனா, ஸ்டில் ராஞ்சனா அந்த சாங் வந்து அப்படி இருக்கும். பட் இந்த படத்தில் சூப்பராக இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக ரஹ்மான் சாரோட இந்த பிஜிஎம் ஸ்கோர்லாம் வந்து பார்த்தோம்னா, ஒரு இடத்துல கிருத்தி சனோனை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு வார் மாதிரி ஒரு பிளாஸ்ட் ஆகும். அந்த இடத்துல வந்து தனுஷ் சார் வந்து ஒரு ஜம்ப் பண்ணி ரெஸ்கியூ பண்ணுவார். அந்த இடத்துல ஒரு வயலின் வந்து ப்ளே ஆகும். ஒரு வயலினோட ஒரு மியூசிக் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ப்ளே ஆகும். அப்படி இருக்குங்க, அதை கேட்கும்போது வந்து ஒரு ஃபீல் அப்படி இருக்கும் நமக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் இதை தாண்டி அந்த தேரே இஷ்க் மேனோட அந்த மெயின் பிஜிஎம் அப்படிங்கிறது பியானோவில் அங்கங்கே வந்து ஓடிட்டுருக்கும். ஸோ அது வந்து அவ்வளோ அழகாக வந்து ரஹ்மான் சார் வந்து நிறுத்தி ப்ளே பண்ணியிருப்பார். அவ்வளோ சூப்பராக இருக்கும் படம். இன்னொன்று, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, ராஞ்சனா வந்து பார்த்தோம்னா சினிமாட்டோகிராஃபி நம்ம சதுரங்க வேட்டை நட்டி சார் பண்ணியிருப்பார். பட் இதில் வந்து வேற ஒருத்தர், அவரோட நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா துஷார் கந்தி ராய் அப்படிங்கிறவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நம்ம ராஞ்சனாவே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ராஞ்சனாவோட யூனிவர்ஸ் தான் இந்த படம் அப்படிங்கிறது. அந்த ஒரு யூனிவர்ஸ் மாதிரி தான். என்ன அதில் குந்தன் சங்கர், இதில் வந்து சங்கர். ஸோ அந்த படத்தில் எப்படி இருக்கும், நம்ம அங்கேயே காசியில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். டெல்லி, அப்புறம் கொஞ்சம் காசியில் சில பகுதி, அப்புறம் அந்த லடாக், இந்த என்ற கூடிய பகுதி, அந்த வார் ஜோன், அந்த இதெல்லாம் வந்து ஒரு பைலட்டு, ஒரு பக்கம் பார்த்தா ஒரு ரித்திக் ரோஷன் சாரோட ஃபைட்டர் படம் பார்த்த மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் தனுஷ் சாரோட ராஞ்சனா படம், ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி அப்படி ஒரு கதைக்களம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிருத்தி சனோனோட ரோல் சரி, படத்தை இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டா, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருந்தது, அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது, மியூசிக் சூப்பராக இருந்தது, நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தனுஷ் சாரோட ஆக்டிங், தனுஷ் சாரோட அப்பாவாக இருக்கக்கூடிய பிரகாஷ் ராஜ் சாரோட ஆக்டிங், இது எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. பட் இதெல்லாமே சூப்பர். பட் கதை என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு வா அப்படின்னு வந்து கிருத்தி சனோனோட அப்பா சொல்கிறாரு. ஒரு யூனிக்கான ஒரு கதை. கண்டிப்பாக அதுக்குள்ளே நடக்கக்கூடிய லவ் பேட்டலு,
கிருத்தி சனோனோட அந்த கேரக்டர் அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டராக வந்து இருப்பாங்க, ஒரு தீசிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து தனுஷ் சார் தேவைப்படுவார். அந்த கதையை நீங்கள் பார்க்கும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும். குறிப்பாக கிருத்தி சனோனோட அப்பா வரக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக வரக்கூடிய அந்த கேரக்டர்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை படத்தில் தேட்டரில் வந்து பார்த்தா அவ்வளோ நல்லா பொறுமை தேவை. எனக்கு தெரிஞ்சு கௌதம் மேனன் சாரோட ஒரு வாரணம் ஆயிரம் பார்க்கும்போது எப்படி இருக்கும், எனக்கு அந்த ஃபீல் தான் இருந்தது இந்த படத்தை பார்க்கும்பொழுது. பட் இதை தாண்டி ராஞ்சனாவில் தனுஷ் சாரோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ அவரோட நேம் கூட பார்த்தோம் அப்படின்னா முகமது ஜைசின் அப்படிங்கிற ஒரு ஆக்டரு இதில் வந்து வருவார். ராஞ்சனாவில் தனுஷ் சாரோட ஃப்ரெண்டாக வருவார். அவர் தான் இந்த படத்தில் வருவார். அது ஒரு யூனிவர்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணுவாங்க, இந்த படத்தோட யூனிவர்ஸ். அப்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், அவர் வந்து ஒரு காட் சேவியர் மாதிரி வருவார் அந்த இடத்துல தனுஷ் சாரை சேவ் பண்ண. அதெல்லாம் உண்மையாகவே வந்து ஒரு வைப் அப்படியே புல்லரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சீன்லாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட் இதை தாண்டி வந்து நம்ம ஒரு படமாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ப்ரெக்னென்ட் விமனாக வந்து கிருத்தி சனோனோட கேரக்டர் ஒரு லவ்வர் கேர்ளாக வந்தும் சூப்பராக இருப்பாங்க. அந்த கேரக்டருக்கு வந்து வாழ்ந்துருப்பாங்க, தனுஷ் சாரும் அவரும் வந்து வாழ்ந்துருப்பாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஒரு அழகான ஒரு படங்க. கண்டிப்பாக தனுஷ் சாரோட ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா, என்னடா இந்த மனுஷன் இப்படி ஒரு கஷ்டமான ஒரு படத்தை நமக்கு கொடுக்குறாரு, அழ வைக்கிறாரு அப்படின்னு தோணும். இன்னொன்று, இந்த லவ்வர்ஸோ நீங்கள் வந்து தேட்டருக்கெலாம் போனீங்க அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து பார்ப்பாங்க. அப்படி ஒரு படம் நிச்சயமாக இந்த வருஷத்தோட சிறந்த படம். ஸோ யார் வந்து தனுஷ் அவர்களை வந்து ஒரு அண்டர் ரேட்டடாக பெருசாக ரெக்கக்னைசேஷன் பண்ணலை அப்படின்னாலும் உண்மையாக சொல்லலாம், தனுஷ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர். இப்போ பேன் இண்டியாவோட ஸ்டாராகவும் வந்து வந்துகிட்டு இருக்கார். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பேன் இண்டியன் ஸ்டாராகவும் வந்துட்டு இருக்காரு இந்த படம் மூலிமா. படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ் கிடையாதுங்க, செம ப்ராஃபிட்டு. ப்ரீ பிஸ்னஸும் செம ப்ராஃபிட்டு. படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 80 crores தான். இப்போ வந்து 52 crores கிட்ட வந்து எடுத்துருச்சு படம் ஒரு 3 நாள் கலெக்ஷன்லேயே. இன்னும் பெரிய கலெக்ஷன் பண்ணும் படம். ஒரு ட்ரிபிள் மடங்கு ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரும் இந்த பட்ஜெட்டை விட தாண்டி பார்த்தோம் அப்படின்னா. அவ்வளோ ஒரு சூப்பரான படம், பொறுமை தேவை. உண்மையாக ஒரு ஜிவிஎம் சார் டிரெக்ஷன் பண்ணியிருந்தால் தான் இப்படி வந்திருக்கும். தனுஷ் சார் வந்து நிறைய அவரோட ஃபஸ்ட் படத்துலலாம் வந்து ஆர்மி ட்ரெஸ் போட்டு ட்ரோல் பண்ணாங்க. பட் இதில் வந்து ஒரு ஃபைட்டர், நம்ம டைகர் ஷெராஃபும் ரித்திக் ரோஷன் சாரும் வந்து எப்படி வருவாங்க, ஒரு ஃபைட்டர், ஒரு பாகி, இந்த மாதிரி படத்தில் அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலில் ஒரு லுக்கில் வர தனுஷ் சார் உண்மையாக வந்து எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்டுங்க இந்த படம். நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இந்த படத்தை தேட்டரில் போய் நல்ல ஒரு சவுண்டிங் இருக்கக்கூடிய ஒரு தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். கண்டிப்பாக விஷுவலாகவும் சரி, ஒரு கதையாகவும் சரி, ஒரு எமோஷ்னல், ஒரு லவ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். இந்த வருஷத்தோட ஒரு சிறந்த படம் தேரே இஷ்க் மெயின் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். அண்டு இந்த படத்தை நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை இந்த இடத்துல வந்து பதிவிடுங்க. அண்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.